தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரை இழந்து சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் ஆன இந்திய அணியில் மாற்றம் வருமா என்ற எதிர்பார்ப்பானது எகிரியிருக்கிறது. கவுஹாத்தி டெஸ்டில் 408 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா படுதோல்வி அடைந்திருக்கிறது. பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் பொறுப்பேற்ற பிறகு 19 டெஸ்ட் போட்டிகளில் 10இல் இந்தியா தோல்வியை தழுவியிருக்கிறது. இதனால் சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் ஆன நிலையில் இந்திய அணியில் அதிரடி மாற்றங்கள் வருமா என்ற எதிர்பார்ப்பு எகிரியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, இந்திய அணியில் அதிரடி மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? விவரங்கள். வணக்கம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக கவுஹாத்தியில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி படுதோல்வி அடைந்து சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் ஆகியும் இருக்கிறது. இந்த போட்டியில் பார்த்தோம் என்றால் 408 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மோசமான தோல்வியை இந்திய அணி சந்தித்திருக்கிறது. இந்த போட்டி முடிவடைந்த பிறகு ரசிகர்கள் மிகவும் அதிர்ச்சி இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்று பார்த்தோம் என்றால் இந்திய அணி தொடர்ச்சியாக சொந்த மண்ணில் டெஸ்ட் போட்டிகளை இழந்து வருகிறது. ஒரு காலத்தில் இந்திய அணி இந்தியாவில் வெல்வது மிகவும் எளிமையாக ஒன்றாக பார்க்கப்பட்டது. மற்ற அணிகளுக்கு இந்திய மண்ணில் இந்தியா ஒரு சிம்ம சொப்பனமாகவே கருதப்பட்டது. ஆனால் தற்போதைய சூழலில் இந்திய அணி தொடர்ச்சியாக தோல்வி அடைந்து வருவது ரசிகர்கள் மத்தியில் ஒருவித அதிருப்தியையும் ஒரு சேர ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய அணி தங்கள் சொந்த மண்ணில் 3-0 என்ற கணக்கில் ஒரு டெஸ்ட் தொடரை இழந்தது. அதன் பிறகு தற்போது ஓராண்டுக்குள்ளாகவே தென்னாப்பிரிக்காவிடமும் ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இது மட்டுமின்றி குறிப்பாக கம்பீர் பயிற்சியாளராக வந்த பிறகுதான் இந்திய அணி தொடர்ச்சியாக இந்தியாவில் மோசமான போட்டி செயல்பாடுகள் வெளிப்படுத்தி வருகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதையும் ரசிகர்கள் முன்வைக்கின்றனர். ஏனென்றால் கம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்ற பிறகு மொத்தமாக இந்திய அணி 19 டெஸ்ட் போட்டியில் விளையாடி இருக்கிறது. இதில் 10 போட்டிகளில் இந்திய அணி தோல்வி அடைந்திருக்கிறது. அதாவது பாதிக்கு பாதி இந்திய அணி தோல்வி அடைந்திருக்கிறது. 7 போட்டிகள் மற்றும் வெற்றி பெற்றிருக்கிறது. 2 போட்டிகள் டிராவில் முடிவடைந்திருக்கின்றன. கம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்ற பிறகு இந்திய அணி 2 ஒயிட் வாஷ்களையும் இந்தியாவில் சந்தித்திருக்கிறது. நியூசிலாந்திலும் தற்போது தென்னாப்பிரிக்காவிலும். அதாவது கம்பீரின் அணுகுமுறை டெஸ்ட் போட்டியில் ஏற்றுமாறு இல்லை என்று ஒரு விமர்சனங்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது மட்டுமின்றி இந்திய அணியின் இன்றைய தோல்வியை முன்னாள் வீரர்களும் ரசிகர்களும் கடுமையாக விமர்சித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இந்திய அணியிடம் போராட்ட குணமே இல்லை என முன்னாள் வீரர் அஸ்வின் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி இளம் இந்திய வீரர்களாக இருந்தாலும் சொந்த மண்ணில் தோற்பதை ஒரு காலம் ஏற்கவே முடியாது என்று முன்னாள் வீரரும் இந்திய அணியின் டிராவிட் எடுத்து இந்திய அணியின் தூணாகவும் கட்டப்பட்ட புஜாரா கூறியிருக்கிறார். இது மட்டுமின்றி முன்னாள் பயிற்சியாளர் அதாவது கோலி ரவிசாஸ்திரி கூட்டணியில் இந்திய அணி வெளிநாடுகளிலும் பல தொடர்களை வெற்றி வாகை சூடியது. அவர்கள் பயிற்சியின் போதுதான் இந்திய அணி ஒரு வலிமையான அணியாக உலக கிரிக்கெட் அரங்கில் மாறியது. டெஸ்ட் போட்டி